இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தியாசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலுவையில் உள்ள மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்கு சலுகை காலம். பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு மகா சங்கத்தினர் ஆசிரியர்களிடம் கோரிக்கை. சமுர்தி நிவாரணம் பெறும் 2,50,000 குடும்பங்களுக்கு நிரந்தர வருமானம். பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தில் 20 பேர் பலி. இலங்கை மின்சார சபைக்கு 44 மில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகையாக கிடைக்க வேண்டியிருப்பதாக அமைச்சர் காமினி லொகுகே தெரிவித்துள்ளார். நிலுவைத் தொகையை 12 தவணைகளில் செலுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். மாதாந்த மின் கட்டண பட்டியலை செலுத்துவது அவசியம் என்றும் அமைச்சர் இன்று பார்லமெண்டத்தில் தெரிவித்தார். பார்லமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று பார்லமெண்டத்தில் கோவிட் நிலையை கருத்தில் கொண்டு மின்சார பாவனையாளர்களுக்கு சலுகை வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். வர்த்தக பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது அவற்றின் விலை அதிகரிப்பதாக அமைச்சர் உதய கம்மன்பில இன்று பார்லமெண்டத்தில் தெரிவித்தார். ஆனால் எரிபொருளின் விலையுடன் இதனை தொடர்புபடுத்த முடியாதென்றும் அவர் கூறினார். எரிபொருள் தொடர்பில் இலங்கைக்கு நிலையான நிதிய விலையே பொருத்தமானது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தற்போதைய சவால்மிக்க நிலைமையை பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பாகவும் கவனம் செலுத்தி பேச்சுவார்த்தையின் மூலம் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு சங்கைக்குரிய முருத்தட்டுவே ஆனந்த தேரர் ஆசிரியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை 24 வருடங்களாக நிலை வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வு வழங்குவது உரிய அதிகாரிகளின் கடமையாகும் என்றும் அவர் கூறினார். எமது நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு தேரர் இதுபற்றி அறிவித்தார். ஆசிரியர்களின் வேலைநிறுத்தம் என்ற போர்வையில் தமது இலக்குகளை அடைந்து கொள்ள மக்கள் விடுதலை முன்னணி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் முயன்று வருவதாக சிங்களே என்ற தேசிய அமைப்பின் தேசிய அமைப்பாளர் சானக்க பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். இவர்கள் தமது இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக நாட்டின் 43 லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை பயன்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சமுர்தி மானியம் பெறும் நாட்டின் 2.5 லட்சம் குடும்பங்கள் இந்த வருட இறுதிக்குள் சிறந்த வருமானத்தை ஈட்டுபவர்களாக மாற்றப்பட உள்ளார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக செயலிழந்திருந்த சமூக பாதுகாப்பு சபையின் செயற்பாடுகளை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. சமூக பாதுகாப்பு சபையின் மூலம் 60 வயதை தாண்டியவர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மினிமுத்து கல்வி திட்டம், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. இரண்டு சைனபாம் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ள இலங்கை தொழிலாளர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியை பூஸ்டர் தடுப்பூசியாக ஏற்றிக்கொண்டதன் பின்னர் தமது நாடுகளுக்கு விஜயம் செய்யுமாறு கட்டார் மற்றும் சவுதி அரேபிய ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோருக்கு ஃபைசர் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தொழிலுக்கு செல்வதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இதுவரை 20,000 பேர் பதிவு செய்துள்ளார்கள். இதில் 8,000 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. ஏனையவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பணியகம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டம் எதிர்வரும் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி வரை இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தாம் விரும்பும் பல்கலைக்கழகங்கள் அல்லது அருகிலுள்ள பல்கலைக்கழகங்களுக்கு சென்று தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம்.
எதிர்வரும் நவம்பர் 2 பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்கும் போது சகல மாணவர்களுக்கும் தடுப்பூசி ஏற்றியிருப்பது அவசியமாகும். இலங்கையின் திரைப்படத்துறை பற்றிய புலனாய்வு நூல் நாளை வெளியிடப்பட உள்ளது. 1947 ஆண்டு இலங்கையில் முதலில் வெளியிடப்பட்ட கடவுணு பொருந்துவ என்ற திரைப்படம் முதல் 2020 ஆண்டில் வெளியிடப்பட்ட திரைப்படங்கள் வரையிலான நாட்டில் திரையிடப்பட்ட திரைப்படங்கள் பற்றிய சகல அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. நவநலியே விஜயதுங்க இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் பற்றி தேசிய வானொலி சரியான தகவல்களை வழங்கி வருவதாக அரச மருந்தக கூட்டுத்தாபன தலைவர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டம் தீர்மானமிக்க காரணியாக அமைய மாட்டாது என்பதை உலக சுகாதார ஸ்தாபனமும் அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகளுக்கு பின்னால் இருந்து அவர்களுக்கு உறுதுணை அளிப்பது பெற்றோராகிய எமது கடமையாகும். அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டம், உயர்கல்வி நிதியம், முழுமையான பாதுகாப்பு, சுகாதார காப்பீடு உட்பட மேல்திக காப்பீடுகள் பலவற்றுடன் உங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பான எதிர்காலம் ஒன்றை திட்டமிடுங்கள். மினிமுத்து கல்வி திட்டம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஊடகத்துறையின் உயர்கல்விக்கான ஆய்வு மற்றும் பயிற்சி நிறுவனம் ஒன்றை அமைக்க ஊடகத்துறை அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இலங்கை பட்டய ஊடகவியலாளர் நிர்வாகம் என்ற பெயரில் இது இயங்கவிருக்கிறது. நாட்டின் ஊடக கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது இதன் பிரதான நோக்கமாகும் என்றும் அமைச்சர் கூறினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பின்தங்கிய பிரதேசங்களில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இதனால் தாம் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்குவதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி காட்டு யானைகளின் தொல்லைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. உலகச் செய்திகள். பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இடம்பெற்ற பூகம்பத்தினால் 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த பூகம்பம் 5.9 ரிக்டர்களாக பதிவாகியுள்ளது. இவ்வாறு அமெரிக்காவின் புவிச்சரிதவியல் மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிய பலர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவத்தில் 100க்கும் அதிகமான வீடுகள் முற்றாக நிர்மூலமாகி இருக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். ரத்மலானை விமான நிலையத்தை 5 பிரிவுகளின் கீழ் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கூடுதலான அந்நிய செலாவணியை ஈட்டுவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ரத்மலானை விமான நிலையத்திலிருந்து 5 தசாப்தங்களின் பின்னர் சர்வதேச விமான பயணங்களை ஆரம்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வீரர்கள் ஆஸ்திரேலியாவில் இடம்பெறவுள்ள ஆஷஸ் கிண்ணத்திற்கான சுற்றுத் தொடரில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் கிரிக்கெட் நிறுவனத்திற்கும் இடையில் நீண்ட காலமாக நிலை வந்த சம்பள பிரச்சினை காரணமாக இது நடைபெறாமல் இருந்தது. அதற்கு இப்போது தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த சுற்றுத் தொடரில் இங்கிலாந்து அணியை ஜோ ரூட் தலைமை தாங்கி வழிநடத்த உள்ளார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் விக்கெட் காப்பாளர் ஜோஸ் பட்லர் இந்த சுற்றுத் தொடரில் பங்கேற்க மாட்டார் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். NSBU ட்ரஸ்ட் மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
சம்பத் வங்கியின் சங்கிந்த காப்புறுதி சேவையானது தமது வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த ஆயுள் காப்புறுதி கொடுப்பனவுகளை வழங்குகிறது. இந்த காப்புறுதி திட்டத்தின் கீழ் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு 185 மில்லியன் ரூபாவை நிறுவனம் காப்புறுதி தொகையாக செலுத்தியுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். NSBயின் பணம் அங்கிருந்து, பரிசு இங்கிருந்து. பொன்விழா வெற்றியாளர் நீங்களா? இம்முறை NSB பொன்விழாவை முன்னிட்டு சூப்பர் வெற்றியாளருக்கு தங்க பவுன்கள் 50, இரண்டாவது வெற்றியாளர்கள் 10 பேருக்கு ஸ்கூட்டர்கள், மூன்றாவது 10 வெற்றியாளர்களுக்கு ஐபோன்கள், நான்காவது 29 வெற்றியாளர்களுக்கு மவுண்டன் சைக்கிள்கள். 2021 அக்டோபர் 1 முதல் 2022 செப்டம்பர் 30 வரை NSB யூ ட்ரஸ்ட் மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை சட்டம் மூலம் நாட்டின் மூலதன சந்தையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என தாம் நம்புவதாக பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் தலைவர் விராஜ் ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கைக்கு கூடுதலான முதலீட்டாளர்கள் வருகை தருவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மூலோபாய விதிகள் மூலதன சந்தையை அபிவிருத்தி செய்ய உதவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் 3-வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு, ஊவா, வடமேல் மாகாணங்களில் இன்று மாலை நேரத்தில் அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலுவையுள்ள மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்கு சலுகை காலம். பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு மகா சங்கத்தினர் ஆசிரியர்களிடம் கோரிக்கை. சமுர்தி நிவாரணம் பெறும் 2,50,000 குடும்பங்களுக்கு நிரந்தர வருமானம். பாகிஸ்தான் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தில் 20 பேர் பலி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.